இணையதளம் மூலமாக ஆங்கிலம் படிக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். ஈஸி இங்கிலீஷ் பாகம் 11 லெசன் 11. இங்கே வந்து நம்ம எதிர்காலத்தில் எப்படி கேள்வியாக்குறதை நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது வினையை உடை, முன்னால் எழுது, கேள்வியாக்கு, இதுதான் நம்முடைய சூத்திரம். சரியா? ரைட். இப்போ அங்கே வந்து என்ன பார்த்தோம்னா ஐ வி யூ யூ இதுக்கெல்லாம் ஷேல்பின்னு பார்த்தோம். ஐ ஷேல் பி நான் இருப்பேன், வி ஷேல் பி நாங்கள் இருப்போம், யூ ஷேல் பி நீ இருப்பாய், யூ ஷேல் பி நீங்கள் இருப்பீர்கள். அப்புறம் அவன் இருப்பான், அவள் இருப்பாள், அது இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், அவர்கள் இருப்பார்கள், தீஸ் இவைகள் இருக்கும், அவைகள் இருக்கும். அப்புறம் திஸ் பாய், தேட் பாய், தீஸ் பாய்ஸ், தோஸ் பாய்ஸ் கூட நீங்கள் வந்து இந்த பையன் இருப்பான், அந்த பையன் இருப்பான், இந்த பையங்க இருப்பாங்க, அந்த பையங்க இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வில் பி போட்டோம். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். இந்த ஐ ஷேல் பிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே எடுக்கிறோம். ஐ ஷேல் பிங்கிற வந்து 2 வினைச்சொற்கள். அந்த ஷேலை தூக்கி முன்னாடி போடுங்க. நல்லா கவனிங்க, குழம்பிடாதீங்க. ஷேல் ஐ பி, நான் இருப்பேனா. நான் இருப்பேன் அப்படின்னு அங்கே சொன்னோம். இருப்பேனா எல்லாத்துலேயுமே பாருங்கள். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேனா, நான் இருந்தேன், நான் இருந்தேனா, நான் இருப்பேன், நான் இருப்பேன், அவ்வளோதான். அந்த கடைசி எழுத்தை மட்டும் மாற்றினா போதும். அடுத்து ஷேல் வி பி, வி ஷேல் பியை ஷேலை மட்டும் முன்னாடி தூக்கியிருக்கோம். அப்புறம் அந்த அந்த முன்னாடி உள்ள வார்த்தை நடுவில் வந்துடுது, கடைசி வார்த்தை கடைசியில் இருக்குது. ஷேல் யூ பி, நீ இருப்பாயா. ஷேல் யூ பி, நீங்கள் இருப்பீர்களா. அப்புறம் எங்கே பாருங்கள், ஹீ வில் பி நம்ம எழுதுனதை வில் ஹீ பி, வில் ஷீ பி, வில் இட் பி, வில் திஸ் பி, வில் திஸ் பாய் பி, வில் தட் பி, வில் தட் பாய் பி, வில் தே பி, வில் தீஸ் பி, வில் தீஸ் பாய்ஸ் பி, வில் தோஸ் பாய்ஸ் பி. இவ்வளோதான். வில்லை தூக்கி முன்னாடி போட்டோம், அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக நடுவில் போட்டோம், பிஏ தூக்கி பின்னாடி போட்டோம், அதை வந்து கேள்விக்குறி போட்டோம். அந்த கேள்விக்குறி மறந்துடக்கூடாது, தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கேள்வியாக மாறும்போது கேள்விக்குறி அங்கே முக்கியம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிகழ்காலத்தில் ஒரே ஒரு வினைச்சொல் அப்படியே தூக்கி ஆம் ஆர் இஸ் முன்னாடி தூக்கி போட்டோம். ஆம் ஐ நான் இருக்கிறேனா, ஆர் யூ நீ இருக்கிறாயா, இஸ் ஹி அவன் இருக்கிறானா. அப்புறம் கடந்த காலத்துக்கு வரும்போது ஐ வாஸ் ஐ நான் இருந்தேனா, ஹீ வாஸ் அவன் இருந்தான், மாற்றி போட்டால் வாஸ் ஹீ அவன் இருந்தானா. யூ வேர் நீ இருந்தாய், ஒரு இல்லை அது பன்மையான வினைச்சொல். வேர் யூ நீ இருந்தாயா, நீங்கள் இருந்தீர்களா, ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான். ஸோ வாஸ் வேர் ரெண்டே 2 வார்த்தை தான். ஐயுக்கும் வாஸ் வந்துடும், யூக்கு வந்து எப்போதும் ஆறு வேர் தான். இப்போ எதிர்காலத்தில் என்ன செஞ்சிட்டோம், ஷேல் பி வில் பின்னு சொல்லி 2 வார்த்தை தான். அதை வந்து என்ன செய்கிறோம், வினையை உடை, அந்த 2 வினைச்சொல்லை ஒன்றா இருக்க விடாத. ஷேல் பின்னு இருக்கலாம், ஐ ஷேல் பி, யூ ஷேல் பின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம் இந்த வாரம் பாருங்க. 17 வார்த்தைகளை மொத்தமாக எழுதி வில் பி ஷேல் பி போட்டால் அந்த உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஐ ஷேல் பி, வி ஷேல் பி, யூ ஷேல் பி, யூ ஷேல் பி. இப்போ என்ன செஞ்சிட்டோம், இந்த ஷேலை தூக்கி முன்னாடி போட்டு இந்த வார்த்தைகளை நடுவில் போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஷேல் ஐ பி, ஷேல் வி பி, ஷேல் யூ பி, ஷேல் யூ பி. அதுமாதிரி இங்கே வந்து வில் தே பி, வில் தீஸ் பி, வில் தோஸ் பி, வில் ஹீ பி, வில் ஷீ பி, வில் இட் பி, வில் திஸ் பி, வில் தட் பி. வில்லு முன்னாடி வந்துடுது, பி வந்து பின்னாடி போயிடுது, அடுத்த கொஸ்டின் மார்க் வந்துடுது. இவ்வளோதான். அதனால் எதுவும் சந்தேகம் இருந்தால் 9952310603 ஏர்டெல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து வீட்டு பாடம் எழுதி எனக்கு அனுப்பலாம். நான் உங்களுக்கு உதவி செய்ய எந்த நேரமும் தயாராக இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து இதுக்கு வந்து ஃபீஸ் வாங்கலை, ஃபீஸ் வாங்க முடியாது. ஃபீஸ் வாங்கினா நீங்கள்லாம் எங்கெங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நீங்கள் படித்தா போதும் ராசா. என் தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் நல்லா படித்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் அப்படி 100க்கு 100 மார்க் வாங்குறதுக்கு இதில் வந்து சிறப்பான முயற்சி கண்டிப்பாக இருக்குது. நீ சொந்தமாக இங்கிலீஷ் எழுதுனா திருத்தரமாக அசந்து போய் எனக்கு முழு மார்க் போட்டுருவான். ஸோ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ. ஐ ப்ரே ஃபார் யூ, மை விஷஸ் ஃபார் யூ. தேங்க்யூ.